விஷயத்தை சொல்ல வந்திருக்கின்றேன். என் அன்பு குழந்தையே, இன்று உன் தாயானவள் உனக்கு ஒரு அதிசயமான அற்புதமான செய்தியினை சொல்வதற்காக வந்திருக்கின்றேன். இன்று இந்த புது வருடத்தினுடைய முதலாவது நாளில் என் வாக்கினை கேட்ட அடுத்த நிமிடத்தில் 15வது நிமிடத்தில் உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு அதிசய மாற்றத்தை நான் நடத்தி கொடுக்க வேண்டும் என்று வந்திருக்கின்றேன். நீ என்ன வேண்டும் என்று என் முன்னால் வேண்டி நின்றாலும் உனக்கு அதை அப்படி கொடுக்க தயாராக இருக்கின்ற உன் தாயானவள் இன்று உன் வாழ்க்கையில் பேரதிசயத்தை உனக்கு நடத்தி கொடுக்க வந்திருக்கின்றேன் என்றால் அதனை எக்காரணம் கொண்டும் என் பிள்ளை நீ விட்டுவிடக் கூடாது. உனக்கான நேரம் ஆரம்பித்து விட்டது. வருடத்தின் துவக்கம் உன் வாழ்க்கையின் மிக பெரிய வெற்றியாக உனக்கு மாறப்போகின்றது. மாற வேண்டும். யார் உன் மனதை இன்று நோகடித்தாலும் அதை பெரியதாக கண்டு கொள்ளாமல் உனக்கு கிடைத்திருக்கின்ற நல்ல நல்ல வாய்ப்பினை சரியாக பயன்படுத்தி கொள்ள நீ தயாராக இரு. என்ன நடந்தாலும் இது உன்னுடைய வாழ்க்கை அல்லவா? மற்றவர்கள் தலையிடுவதற்கோ மற்றவர்கள் அதை திருத்துவதற்கோ ஒன்றுமே இல்லை. நீ நினைத்தால் எல்லாம் மாறும். நீ நினைத்தால் எல்லா சூழ்நிலைகளும் மாற்றத்தை காணும். உன் முன்னால் இதற்கு முன்பு என்னவெல்லாம் உன்னை பார்த்து சொன்னார்களோ, எதுவெல்லாம் உன்னால் முடியாது என்று நினைத்தார்களோ, அதையெல்லாம் என் பிள்ளை நீ முடித்து காட்ட வேண்டிய நேரம் உனக்கு வந்துவிட்டது. நீ நினைத்திராத பல நன்மைகள் உன் வாழ்க்கையில் அரங்கேறும் நேரம் வந்துவிட்டது. எந்த இடத்தில் என் பிள்ளை தவறி விழ பார்த்தாயோ அந்த இடத்தில் நீ தலை நிமிர்ந்து வாழப் போகின்றாய். உன்னை இந்த நிலைமைக்கு ஆளாக்கியவர்களுக்கு மத்தியில் எதையெல்லாம் இழந்தாயோ அதையெல்லாம் நீ மீட்டெடுக்கப் போகின்றாய். நம்பிக்கையோடு இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற நன்மைகள் எல்லாம் நீ என்னிடத்திலிருந்து நிறைவாக பெற்றுக்கொள்வதோடு மட்டுமல்லாமல் எல்லா விஷயங்களையும் தெளிவாக நீ ஏற்றுக்கொண்டு எது நன்மை எது உனக்கு தீமை என்பதனை ஒவ்வொன்றாக பிரித்தெறிந்து இந்த வாழ்க்கையை நீ சந்தோஷமாக வாழப்போகின்றாய். இவை எல்லாவற்றையும் உனக்கு கொடுக்க காத்து கொண்டிருப்பது உன் அம்மா நான் எனும் பொழுது எதை நினைத்தும் என் பிள்ளை நீ வருந்தக்கூடாது. வருந்த வேண்டிய அவசியமும் இல்லை. இந்த வாழ்க்கையில் எந்த விஷயமும் இனி உன்னை காயப்படுத்தாது. எந்த ஒரு விஷயத்தினால் உனக்கு உதவிகளை செய்வதாக நினைத்து இந்த அளவிற்கு உன்னை மட்டம் தட்டினார்களோ அந்த விஷயத்தையும் நீயே செய்துவிட்டாயானால் அதன் பிறகு இவர்களுக்கு உன்னை அதிகாரம் செய்வதற்கு எந்த வேலையும் இல்லை அல்லவா? அதனால்தான் அம்மா எப்பொழுதுமே உன்னிடத்தில் சொல்வது யாராக இருந்தாலும் அவர்களிடத்தில் உதவி என்று போய் நிற்காதே. நீ அவர்களிடத்தில் உதவியை கேட்டுவிட்டால் அதன் பிறகு உன்னுடைய நிலைமையை அவர்கள் தலைகீழாக மாற்றி விடுவார்கள். நீ அவர்களிடம் கெஞ்சுவது போல அவர்கள் மாற்றி விடுவார்கள். அது மட்டுமா என் குழந்தையே, உன்னை ஏளனமாகவும் பார்க்க நினைத்து விடுவார்கள். இத்தனை காலமும் கடந்து சென்றது எல்லாம் முடியட்டும். இனிமேலாவது உன் வாழ்க்கையில் நடக்கப் போகின்ற ஒவ்வொரு விஷயங்களும் உன்னுடைய முயற்சியால் மட்டுமே நடந்ததாக இருக்கட்டும். யாருடைய தலையீடும் உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. யார் என்ன நினைத்தாலும் அதை உன் வாழ்க்கையில் நீ செய்ததாக ஒரு பொழுதும் இருக்கக்கூடாது. நம்பிக்கையோடு உன் மீது உண்மையான நம்பிக்கை வைத்திருப்பவர்கள் நீ யார் மீது உண்மையான நம்பிக்கை வைத்திருக்கின்றாய் என்பதை பொறுத்துதான் அதை மட்டும்தான் எதையுமே பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்பதனை நீ புரிந்து கொள். நாம் யாரை நம்பினாலும் அவர்கள் நம்மை இந்த வாழ்க்கையில் எந்த இடத்திற்கு அழைத்து செல்கின்றார்கள் என்பது அவர்களினுடைய நடவடிக்கைகளை பொறுத்துதான் நமக்கு தெரிய வரும். ஏனென்றால் எல்லோரையும் எளிதாக நம்ப முடியும் இல்லை. ஒவ்வொருவரின் குணங்களும் நேரத்திற்கு நேரம் மாறிக்கொண்டே இருக்கின்றது. இவர்கள் என்ன நினைக்கின்றார்கள், எதை பற்றி நினைக்கின்றார்கள்
என்பதனை சற்றென்று நம்மால் கடித்துவிட முடிவதில்லை. நேரத்திற்கு தகுந்தது போல, இடத்திற்கு தகுந்தது போல தன்னை மாற்றிக்கொள்கின்றார்கள் அல்லவா? அதை நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் நாம் ஒருபொழுதும் ஏற்றுக்கொள்ள முடியாது. உன்னை சுற்றி என்ன நடந்தாலும் அதிலிருந்து இந்த வாழ்க்கையை நீ நிச்சயமாக மீட்டுவிட வேண்டும். இதிலிருந்து உனக்கான சந்தோஷத்தை நிச்சயமாக நீ பெற்றுக்கொள்ள வேண்டும். என்ன நடந்தது என்பது எல்லாம் முடியட்டும். இனி நடக்கப் போவதை மட்டும்தான் உன் கண்களுக்கு தெளிவாக தெரிய வேண்டும். அதை சுற்றி இருப்பவர்கள் கொடுக்கின்ற நம்பிக்கையினால் மனமுடைந்து அவர்கள் பிரச்சனைகளினால் நீ நிற்காதே. அவர்கள் எண்ணிய எண்ணங்களை ஈடேற்ற ஒரு பொழுதும் துணை போகாதே. உன்னை இப்படி சொன்னால் நீ இப்படித்தான் மாறிவிடுவாய் என்பது அவர்களுக்கு நன்றாக தெரியும். ஏனென்றால் உன்னுடைய இனத்தை அவர்கள் நன்கு அறிந்து வைத்திருக்கின்றார்கள். இது மற்றவர்களிடத்தில் எப்பொழுதுமே என் பிள்ளை நீ கவனமாக இருப்பதுதான் உன் வாழ்க்கைக்கு நல்லது. என் குழந்தை, எல்லோருக்கும் ஏதாவது ஒரு எண்ணம் மனதிற்குள் இருக்கும். தனக்கு பிடித்தவர்களுடன் ஒரு மாதிரி நடந்து கொள்வதும் தனக்கு பிடிக்காதவர்களிடம் வேறு போல நடந்து கொள்வதும் இங்கு எல்லோருக்குமே வேலையாக மாறிவிட்டது. என் செல்லமே, இதையெல்லாம் நீ தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். உன்னுடைய வாழ்க்கை உனக்கு இன்று கேள்விக்குறியாக தோன்றலாம். சுற்றி இருப்பவர்கள் எல்லாம் ஏமாற்றியதாக தோன்றலாம். ஆனால் இதுவெல்லாம் நடந்தது உன்னுடைய நன்மைக்குத்தான் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டிய காலகட்டம் இன்று உனக்கு வந்துவிட்டது. இவர்கள் உன்னை கொஞ்சம் கொஞ்சமாக செதுக்கி கொண்டிருக்கின்றார்கள். இவர்கள் யார் என்று அடையாளம் காட்டி கொடுத்து உன்னை யார் என்று உனக்கு இவர்கள் நிரூபிக்கின்றார்கள். உன்னால் எதுவெல்லாம் முடியும், எதுவெல்லாம் முடியாது என்பதனை இவர்கள் காண்பிக்கின்றார்கள் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள். தெளிவாக இந்த வாழ்க்கையில் அவ்வளவு எளிதில் யாராலும் எதையும் பெற்றுக்கொள்ள முடியாது. ஆனால் உன்னால் முடியும். நான் இருக்கும் வரை உன்னால் நீ நினைத்ததை எல்லாம் இந்த வாழ்க்கையில் சாதித்து உனக்கானது என்றே நிச்சயமாக பெற்றுக்கொள்ள முடியும். அப்படி நான் உனக்கென்று நிர்ணயிக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் சரியாக பெற்றுக்கொள்ள உன்னாலான அத்தனை முயற்சிகளையும் நீ செய்ய வேண்டும். நீ எப்பொழுதுமே அதனை செய்து கொண்டே இரு. உனக்கு நல்லது நடந்தே தீரும். இந்த வாழ்க்கை உன்னை எந்த கட்டத்தை நோக்கி அழைத்து செல்கின்றதோ அந்த கட்டத்தில் நின்று உனக்கான வெற்றியை நீ நிச்சயமாக பெற்றுக்கொள்வாய் என்பதனை மறந்துவிடாதே. என் தங்க குழந்தையே, நீ எதை நினைத்தும் கவலைப்பட்டு கொண்டிருக்காதே. இந்த தாயான அன்பும் ஆசீர்வாதங்களும் உனக்கு என்றென்றைக்குமே முழுமையாக கிடைத்து கொண்டேதான் இருக்கும். ஓம் சக்தி. ஓம் ஆதிபரா சக்தி.